என்னோடய பேர் வந்து பாண்டித்துரை. என்னோடய நேட்டிவ் வந்து தேவாரம், தேனி. நான் வந்து இங்கே சென்னையில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலாக ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து எனக்கு பயங்கரமான பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ ஈவன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே கூட என்னால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஐடினால ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம டெய்லி உட்காந்தாகணும். ஸோ இந்த பெயின் வந்தனால என்னால் ரெகுலராக ஒர்க் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எல்லோரும் எனக்கு வந்து பெயின் குறையிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே தவிர அதை க்யூர் பண்ணுறதுக்கு எங்கேயுமே எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. கடைசியாக சாரை வந்து நான் மீட் பண்ணும்போது அவர் வந்து என்ன ரூட் காஸ் என்ன அப்படின்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் எதனால் வருது என்ன பிரச்சனை சொல்ல அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து செகண்ட் செஷனில் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1/2 அன் ஹவர் கூட உட்கார முடியாமல் இருந்தேன். பட் அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் செஷன்ஸ் எல்லாமே ஒரு 4 செஷன் வந்துட்டேன். ஒரு நாளைக்கு நான் எப்படி ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி எப்படி நான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேனோ ஸோ அதே மாதிரி இப்போ நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த இது மட்டும் எக்ஸசைஸ் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. அந்த வரைக்கும் நமக்கு அந்த டைம் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்க சார். ஒரு அது ரெகுலர் பண்ணுற வரைக்கும் வேறு எந்த பெயினுமே வராது சார். ஓகே. பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்தீங்க சரியானங்காட்டி. ஸோ அவங்களுக்குமே எல்லாமே பரவாயில்ல தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.